தமிழர்களின் அரசியாக வீற்றிருந்து நாடெங்கும் மனம் பரப்பும் செம்மொழியே, தேன் தமிழ்நாட்டின் சொல்லரசியே, எனது நாவில் புகுந்து விளையாடி நாடு செழித்திருக்க நலமே விளைந்திருக்க வார்த்தைகளை வரமாக வழங்குவாய் தாயே. இயற்கை செல்வாழ்வியலை தனதாக்கி கொண்டு தன்னிடம் பயிலும் மாணவ செல்வங்களும் அதை பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பை கொடுத்து மாணவர்களின் அகத்தூண்டலை தட்டி எழுப்பும் தமிழக அரசுக்கும் நடுவ பெருந்தகைகளுக்கும் எனது உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கி தொடர்கிறேன் எனது பேச்சின் வீச்சினை. இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என்று ஓங்கி ஒலிக்கிறார் எனது பாட்டனார் வள்ளுவ பெருந்தகை அவர்கள். ஒரு நாடு சகல செல்வ வளங்களும் நிறைந்துள்ளதாக இருக்க வேண்டுமானால் மலையின் கண் தோன்றும் ஆறும் ஊற்றும் பருவத்தே பெய்யும் மழையும் இவைகளின் வழி திட்டம் தீட்டி செம்மைப்படுத்தும் அரசும் அமைய வேண்டும் என்று இயற்கை எழிலோடு வாழும் வாழ்வியல் மந்திரத்தை அழகாக வடித்து சென்றுள்ளார் எனது பாட்டனார். வள்ளுவ பெருந்தகை விரும்பிய வாழ்வியல் மந்திரம் தற்போது நடைமுறையில் இருக்கிறதா என்று கேட்டால் நமது பதில் நிச்சயம் இல்லை என்றே வரும். காரணம், வாழ்வாங்கு வாழ்வித்த மலைகள் குடையப்படுகின்றன, வானலாவி வளர்ந்து மழையை கொடுக்கும் மரங்கள் வெட்டப்படுகின்றன, மழைநீர் தேங்கும் ஏரி குளம் குட்டை கண்மாய்கள் எல்லாம் மனித தேவைக்காக உருமாற்றம் பெறுகின்றன. அவ்வளவு ஏன், நீர்வழி பாதைகள் எல்லாம் கூட அடைக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டப்படுகின்றன. நெகிழி என்றொரு விடக்கிருமி பூமி எங்கும் கொட்டப்படுகின்றன என்றால் நாம் இயற்கை வாழ்வியல் முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று மழையை கொண்டாடுகிறார் நம் பாட்டனார் வள்ளுவர். மாமழை போற்றுதும் என்று உளம் நிறைந்து பாடி சென்றுள்ளார் இளங்கோவடிகளார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? மழையின் கருவை சிதைத்துக் கொண்டுதானே இருக்கின்றோம். வருங்கால சந்ததிக்கும் எம் போன்று வளரும் தலைமுறைக்கும் இதையா கற்றுத்தரப் போகின்றோம்? இனி ஒரு விதி செய்வோம். அப்பன் பாரதியின் 4 வார்த்தை மந்திர சொற்களுக்கு உயிர் கொடுப்போம். மலைகளை குடையாதிருப்போம், மாற்று வழி காண்போம். மரங்களை வெட்டாதிருப்போம், வெட்டினால் அதற்கு ஈடாக மரங்களை வளர்ப்போம். நீர் வாழிடங்களை அபகரிக்காதிருப்போம், நீர்வழி தடங்களை மறிக்காது வழிவிடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.